எலாரியன் ராஜ்யம் மாலை வானத்தின் கீழ் ஒளிர்ந்தது. தங்க நிற கோதுமை வயல்கள் காற்றில் அலை போல் அசைந்தன. வானத்தை தொடும் உயர்ந்த பளிங்கு கோபுரங்கள் மேகங்களை துளைத்தன. சந்தைகளிலும் அரண்மனை முற்றங்களிலும் சிரிப்பு ஒலித்தது. அது ஒரு முழுமையான ராஜ்யம். அது அப்படித்தான் தோன்றியது. அரண்மனை தோட்டத்தில் மட்டும் எப்போதும் மலர்ந்த ரோஜாக்கள் நடுவே ஆழ்ந்த மௌனம் குடிகொண்டிருந்தது. பளிங்கு நீரூற்றின் அருகே ராணி அமர்ந்திருந்தாள். நீரில் அவளது பிரதிபலிப்பு அலைந்து குலைந்தது. அவள் மெதுவாக நீரின் மேற்பரப்பை தொட்டாள், தன் உருவத்தை தானே உடைத்தது போல. அரசன் சில அடிகள் தள்ளி நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். அரசனாக அல்ல, அவளுக்கு தேவையான ஒன்றை சரிசெய்ய தெரியாத ஒரு கணவனாக. இறுதியில் அவள் பேசினாள். அவளது குரல் மென்மையாக உடைந்தது போல இருந்தது. "நீ இதை உணர்கிறாயா?" என்று அவள் கேட்டாள். அவன் அருகே வந்தான். "எதை?" அவள் அவனை நோக்கினாள். கண்கள் நீரால் நிரம்பியிருந்தன. எல்லாம் இருந்தும் உள்ளே இருக்கும் வெறுமையை. அரசனின் முகம் மென்மையடைந்தது. அவன் அவள் அருகே மண்டியிட்டு அவளது கையை பிடித்தான். "நான் அதை தினமும் உணர்கிறேன்," அவன் மெதுவாக சொன்னான். "ஆனால் இன்னொன்றையும் உணர்கிறேன்." "என்ன?" "நம்பிக்கை." அவள் மெதுவாக சிரித்தாள். உடைந்த சிரிப்பு. "நம்பிக்கை ஒருபோதும் வராதபோது அது கொடுமை." அரசன் தலையாட்டினான். "இல்லை, நம்பிக்கை பொறுமையாக காத்திருக்கும்." அந்த நொடியில் நீரூற்று ஒளிரத் தொடங்கியது. இருவரும் உறைந்தனர். ஒளி கூடிக்கொண்டே சென்றது. சூடாக, பிரகாசமாக. நீரின் நடுவிலிருந்து தூய ஒளியாலான ஒரு சிறிய உருவம் மேலே எழுந்தது. ராணி அதிர்ந்தாள். அரசனின் கையை பிடித்தாள். "இது என்ன?" அந்த ஆவி மென்மையான இசை போல பேசியது. "என்ன அல்ல, யார்?" அரசன் மெதுவாக எழுந்தான். "உன் நோக்கம் என்ன?" "நீங்கள் ஒரு குழந்தையை வேண்டினீர்கள்." ராணியின் மூச்சு நின்றது. "ஒரு மகள். விடியல் போல் பிரகாசமானவள், வசந்தம் போல மென்மையானவள்." ராணியின் கண்களில் கண்ணீர். ஆனால் அந்த ஒளி திடீரென குளிர்ந்தது. "ஆனால் நினைவில் கொள், ஒவ்வொரு வரமும் ஒரு நிழலை கொண்டிருக்கும்." அரசன் முன்னே வந்தான். "என்ன நிழல்?" ஆனால் அந்த ஒளி மறைந்தது. தோட்டம் மீண்டும் மௌனமாகியது. மாதங்கள் கடந்தன. ஒரு அதிசயம் நடந்தது. அரண்மனை மணிகள் ஒலித்தன. ஒரு இளவரசி பிறந்தாள். மகிழ்ச்சி வெள்ளம் போல பரவியது. அரண்மனை ஒளியில் மின்னியது. மையத்தில் அரசன் குழந்தையை தூக்கினான். அவளது பெயர் ஆரோரா. தங்கமும் வெள்ளையும் போர்த்தப்பட்டிருந்தாள். அவளது சிறிய விரல்கள் அரசனின் விரலை பிடித்தன. "அவள் உண்மையா?" என்று அவன் மெதுவாக சொன்னான். ராணி கண்ணீருடன் சிரித்தாள். "அவள் நம்முடையவள்." அவளது கண்கள் சிறிது நேரம் திறந்தன, மென்மையான ஒளி போல. "அவளது கண்களில் விடியல் இருக்கிறது," என்று அரசன் சிரித்தான். அந்த நேரத்தில் கதவுகள் திறந்தன. 3 ஒளிமயமான தேவதைகள் உள்ளே வந்தனர். அவர்கள் ஃப்ளோரா, ஃபானா, மரிவெதர். ஃப்ளோரா முன்னே வந்தாள். "நாங்கள் ஆசீர்வதிக்க வந்தோம்." ஃபானா தொடர்ந்தாள். "குழந்தைக்கான பரிசுகள்." மெரிவெதர் அமைதியாக பார்த்தாள். ஃப்ளோரா தனது கையை உயர்த்தினாள். "அழகு என்றும் குறையாது." ஒளி குழந்தையை சுற்றியது. ஃபானா சொன்னாள். "கருணை நிறைந்த இதயம்." அரண்மனை சூடான ஒளியில் நிரம்பியது. ஆனால் திடீரென கதவுகள் வெடித்தது போல திறந்தன. காற்று புயலாக மாறியது. ஒரு இருள் உள்ளே நுழைந்தது. உயர்ந்த, பயங்கரமான. மலைஃபிசன்ட். "என்னை இல்லாமல் கொண்டாட்டமா?" அரசன் கடுமையாக சொன்னான். "நீ அழைக்கப்படவில்லை." அவள் மெதுவாக சிரித்தாள். "நான் கவனித்தேன்." அவளது பார்வை குழந்தை மேல் விழுந்தது. "எவ்வளவு அழகு!" ராணி முன்னே வந்தாள். "அவளை தொடாதே." மலைஃபிசன்ட் சிரித்தாள். "நான் ஒரு பரிசு கொண்டு வந்தேன்." அரசன் கத்தினான். "நிறுத்து." ஆனால் தாமதமாகிவிட்டது. பச்சை திரி பொறி பாய்ந்தது. 16 வயதில் அவள் சுழலும் சக்கரத்தில் விரலை துளைத்து மரண உறக்கத்தில் விழுவாள். அரண்மனை அதிர்ந்தது. அரசன் கத்தினான். "நான் இதை தடை செய்கிறேன்." மலைஃபிசன்ட் சிரித்தாள். "விதியை யாரும் தடுக்க முடியாது." அவள் குழந்தையை நோக்கி குனிந்தாள். "உன் காதலால் கூட அவளை எழுப்ப முடியாது." அவள் மறைந்தாள். மீதமிருந்தது பயம் மட்டும். மகிழ்ச்சி மறைந்தது. ராணி குழந்தையை இறுக்கமாக பிடித்தாள். "யாராவது இதை சரி செய்யுங்கள்." மெரிவெதர் முன்னே வந்தாள். "நான் இதை மாற்ற முடியாது." ஆனால் அவள் சாக மாட்டாள். அவள் உறங்குவாள். உண்மையான காதலின் முத்தம் அவளை எழுப்பும். அவர்களிடம் சிறிய நம்பிக்கை பிறந்தது.
ஆனால் அந்த நம்பிக்கை அரசனுக்கு போதவில்லை. அவற்றை அழிக்கும் என்று அவன் கட்டளையிட்டான். அவனது குரல் குளிர்ந்தது. ஒவ்வொரு சுழலும் சக்கரமும் ஒவ்வொரு ஊசியும் அனைத்தையும் எரிக்கும். இராஜ்யமெங்கும் இரவு தீயால் ஒளிர்ந்தது. மரம் வெடித்தது, தீக்கணிகள் எழுந்தன, பொறிகள் வானத்தை நோக்கி பறந்தன. மக்கள் பயத்தில் கிசுகிசுத்தனர். நாம் சாபத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? அரண்மனையில் ராணி ஆரோராவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். நாம் தோல்வியடைந்தால் என்ன ஆகும் என்று அவள் குரல் உடைந்தது. ஃப்ளோரா முன்னே வந்தாள். அப்படியென்றால் விதியுடன் போராடுவதைத் தாண்டி நாம் செய்ய வேண்டும். அவள் நிறுத்தினாள். அவளை விதியிலிருந்து மறைக்க வேண்டும். ராணி அதிர்ந்தாள். மறைக்கவா? என் குழந்தையா? மெரிவெதர் தலையாட்டினாள். அரண்மனையிலிருந்து தொலைவில், மாயத்திலிருந்து தொலைவில், மலேஃபிசன்ட் காண முடியாத இடத்தில். ராணியின் கண்ணீர் விழுந்தது. அவள் வளரும்போது நான் இருக்க மாட்டேனா என்று கேட்டாள். அரசன் திரும்பி பார்த்தான், அதை தாங்க முடியாமல். ஃப்ளோரா மெதுவாக அவளது தோளில் கை வைத்தாள். ஆனால் அவள் உயிர் வாழ்வாள். அந்த இரவு நட்சத்திரங்கள் அமைதியான வானத்தின் கீழ் ஆரோரா காட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டாள். ராணி அவளது நெற்றியில் முத்தமிட்டாள். மன்னிக்கவும், என் சிறிய நட்சத்திரமே. காடு பயத்தால் அல்ல, அமைதியால் உயிர்வித்திருந்தது. மரங்களுக்குள் மறைந்திருந்த ஒரு சிறிய குடில் இருந்தது. அது கொடிகளாலும் சூரிய ஒளியாலும் மூடப்பட்டிருந்தது. அங்கே ஆரோரா வளர்ந்தாள். இளவரசியாக அல்ல, ஒரு பெண்ணாக. அவள் புல்வெளியில் வெறுங்காலில் ஓடினாள். பறவைகள் அவளைத் தொடர்ந்து பறந்தன. காற்றுடன் கலந்து அவள் பாடினாள். 3 தேவதைகளும் அவளது அத்தையாக வாழ்ந்தனர். அவர்கள் சமைத்தனர், பாத்திரங்கள் கழுவினர். மாயமின்றி, அரண்மனையின்றி அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒரு நாள் அவள் சில காட்டு மலர்களை கையில் எடுத்து கேட்டாள். அம்மா ஃப்ளோரா, இது அழகா இருக்கா? அவள் சிரித்தாள். நீ அதைவிட அழகு. அவர்கள் சிரித்தனர். தேவதைகள் அவையை குழந்தை போலவே பார்த்தனர். இவ்வாறு அவர்கள் நாட்கள் மகிழ்ச்சியாக கடந்தன. 15 வருடங்கள் கழிந்தன. அரோரா வளர்ந்தாள், ஒரு அழகிய பெண்ணாக. அம்மா ஃபானா என்று அவள் ஒரு நாள் ஓடிக்கொண்டே கேட்டாள். என் இதயம் ஏன் இப்படி இருக்கிறது? ஃபானா சிரித்தாள். எப்படி? ஆரோரா நெஞ்சில் கையை வைத்தாள். ஏதோ ஒன்று இல்லை அல்லது வரப்போகிறது போல. ஃப்ளோராவும் ஃபானாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். உன் இதயம் காத்திருக்கும் போல என்று ஃபானா மெதுவாக சொன்னாள். எதற்காக? அது வந்தபோது நீ அறிவாய். ஆரோரா சிரித்தாள். ஆனால் அவள் மனதில் இன்னும் தயக்கம். அன்று மதியம் காடு பொன்னிற ஒளியில் மின்னியது. ஆரோரா பாடிக்கொண்டு வந்தாள். அந்த பாடல் உலகத்தையே நிறுத்தியது போல இருந்தது. அதற்கருகே ஒரு இளவரசன், அவன் பிரின்ஸ் பிலிப். இது என்ன குரல் என்று அவன் மெதுவாக சொன்னான். அவன் அவளை நோக்கி சென்றான். அவள் ஒரு வெளியில் நின்றாள், சூரிய ஒளியில் மூழ்கியவள் போல. அவர்கள் கண்கள் சந்தித்தன. பிலிப் அவளிடம் மெதுவாக கூறினான், நான் கனவை துரத்தினேன் என்று நினைத்தேன். ஆரோரா கூறினாள், அப்படியென்றால் நீ கனவில்தான் இருக்கிறாய் என்று நினைக்கிறேன். பிலிப், இது கனவாக இருந்தால் இதிலிருந்து நான் விழிக்க விரும்பவில்லை என்றான். ஆரோரா அவனிடம் கேட்டாள், நீ யார்? நான் ஒரு பயணி. நீ? அவள், நான் காட்டில் வாழும் ஒருவள் என்று கூறினாள். அவர்கள் நடந்தனர், பேசினர், சிரித்தனர். அவர்களுக்கு இடையில் ஏதோ ஒன்று வளர்ந்தது. இருவரும் இழக்க விரும்பாத ஒன்று. சூரியன் மறையும் நேரம் ஆரோராவும் பிலிப்பும் பழமையான மரத்தின் கீழ் நின்றனர். யாரும் பேசவில்லை. அந்த நொடியை உடைக்க விரும்பவில்லை. ஆரோரா தயக்கத்துடன் கூறினாள், இது முடிவடைய வேண்டாம் என்று நினைக்கிறேன். அப்படியென்றால் அதை விடாதே என்று பிலிப் கூறினான். ஆரோரா, நான் திரும்ப வேண்டும். எங்கே? விளக்கு தெரியவில்லை என்று அவள் கூறினாள். அப்படியென்றால் சொல்ல வேண்டாம், உன்னை நான் எங்கே காணலாம் என்று மட்டும் சொல் என்று பிலிப் சிரித்தான். ஆரோரா சற்று கவலையுடன், நான் உன்னை மீண்டும் பார்க்க முடியாது போல என்று கூறினாள். அப்படியென்றால் நான் கண்டுபிடிப்பேன். ஆரோரா அவனின் கண்களை பார்த்து கேட்டாள், உனக்கு என் பெயர் கூட தெரியாது, எவ்வாறு என்னை கண்டுபிடிப்பாய்? பிலிப் உறுதியுடன், அப்படியென்றால் அதிலிருந்து தொடங்குவேன் என்று சிரித்தான். ஆரோரா அவனிடம், என் பெயர் ஆரோரா என்று கூறினாள். அவன் அதை மனதில் பதித்தான். ஆரோரா, நான் போக வேண்டும், ஆரோரா கூறினாள். பிலிப் அவளை பிரிய மனமில்லாமல், நான் உன்னை மீண்டும் பார்க்க முடியுமா என்றான். ஆரோரா, நம்புகிறேன்
அவள் மறைந்தாள். அன்று இரவு அரோரா மிகவும் மகிழ்ச்சியாக தனது குடிலுக்குச் சென்றாள். ஆனால் குடில் அன்று இரவு வேறுபட்டது. ஆரோரா மெதுவாக உள்ளே வந்தாள். அம்மா ஃப்ளோரா, அம்மா ஃபானா, அம்மா மெரிவெதர். அவர்கள் அவளுக்காக காத்திருந்தனர். அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை, கனமான உண்மை இருந்தது. ஃப்ளோரா ஆரோராவை பார்த்து, இப்போது நேரம் வந்துவிட்டது என்று கூறினாள். என்ன நேரம்? உண்மையை அறிய என்று மெரிவெதர் கூறினார். ஃப்ளோரா, நீ யார் என்று நினைக்கிறாயோ நீ அது இல்லை. என்ன என்று அரோரா குழப்பத்துடன் கேட்டாள். நீ ஒரு சாதாரண பெண் அல்ல. நீ எலாரியன் அரசன் மற்றும் ராணியின் மகள், இளவரசி ஆரோரா. ஆரோரா பின்னோக்கி தள்ளப்பட்டாள். இல்லை, அது பொய். அது உண்மை. அப்படியென்றால் என் வாழ்க்கை எல்லாம் பொய்யா? மெரிவெதர் அவளிடம், அது பாதுகாப்பிற்காக. நாளை உனக்கு 16 வயதாகப் போகிறது. நாம் அரண்மனைக்கு போக வேண்டும் என்று கூறினார். அவளது இதயம் உடைந்தது. அப்போ அவன் என்று அவள் மெதுவாக கேட்டாள். நீ அவனை மீண்டும் பார்க்கக்கூடாது. ஆனால் நான் அவனை காதலிக்கிறேன். அவள் கண்களில் கண்ணீர் மின்னியது. அனைவரும் அமைதியாக நின்றனர். அந்த இரவு அவர்கள் குடிலை விட்டு அரண்மனைக்கு திரும்பினார்கள், ஆரோராவுடன் சேர்ந்து. அந்த கோட்டை மிக உயரமாகவும் அவளுக்கு முற்றிலும் அந்நியமாகவும் தோன்றியது. ஆரோரா அதன் நீண்ட நடைபாதைகளில் ஒரு அந்நியரைப் போல நடந்தாள். ஒவ்வொரு அடியும் எதிரொலித்தது. ஒவ்வொரு நிழலும் அவளை கவனிப்பது போல இருந்தது. அவளின் மனம் உண்மையும் இதயவலியும் கலந்த சுழலில் சிக்கியது. ஒரு இளவரசி, அவரை மீண்டும் ஒருபோதும் பார்க்க முடியாது. நான் அவரை நேசிக்கிறேன். அவளின் நெஞ்சு இறுக்கமாகியது. நான் யார் என்பதே எனக்கு தெரியவில்லை என்று மெதுவாக அவள் சொன்னாள். அப்போது ஒரு குரல் மென்மையாக தொலைவிலிருந்து, வா. ஆரோரா திடுக்கிட்டாள். யார் அது? அமைதி. மீண்டும் இந்த வழி. அவள் மெதுவாக திரும்பினாள். நடைபாதையின் இறுதியில் மங்கலான பச்சை ஒளி மின்னியது. ஏதோ ஒன்று அவளை இழுத்தது போல இருந்தது. இல்லை, நான் போகக்கூடாது என்று அவள் முணுமுணுத்தாள். ஆனால் அவளின் கால்கள் தானாக நகர்ந்தன. ஒரு அடியாக, இன்னொரு அடியாக. சுருளும் படிக்கட்டுகள் வழியாக மேலே. ஒரு குறுகிய கோபுர பாதையில். காற்று மேலும் குளிர்ந்தது. அந்த குரல் மேலும் வலுவானது. கிட்டத்தட்ட வந்துவிட்டாய். ஆரோரா ஒரு சிறிய மரக்கதவை அடைந்தாள். அது தானாகவே மெதுவாக திறந்தது. உள்ளே ஒரு நூல் சுழற்றும் சக்கரம். தூசி படிந்தது. அமைதி காத்திருந்தது. ஆரோரா அருகே சென்றாள். அவளின் மூச்சு மெல்லியது. இல்லை, அவளின் கை நடுங்கியது. நான் நிறுத்த வேண்டும். ஆனால் அந்த குரல் அவளின் மனதை நிரப்பியது. தொடு. அவளின் விரல் கை நகர்ந்தன. அருகே, அருகே. அந்த சுழல் கருவி மங்கலாக ஒளிர்ந்தது. அப்போது குத்து. சிறிய ஒரு சிவப்பு துளி. ஆரோரா மெதுவாக மூச்சு விட்டாள். பிறகு விழுந்தாள். தேவதைகள் வேகமாக ஓடி அவள் அருகில் வந்தனர். ஆனால் மிகவும் தாமதமாக. ஆரோரா என்று ஃப்ளோரா அலறினாள். ஓடி வந்தாள். அவள் அங்கே படுத்திருந்தாள், அமைதியாக, அசைவில்லாமல். ஃபானா தனது வாயை மூடிக்கொண்டாள். கண்ணீர் வழிந்தது. இல்லை, இல்லை. மெரிவெதர் கண்களை சில நொடிகள் மூடினாள். இது முடிந்தது. ஃப்ளோரா தலையசைத்தாள். நாம் அவளை காப்பாற்ற முடியவில்லை. மெரிவெதர் அமைதியான கோட்டையை நோக்கினாள். இல்லை, இன்னும் முடியவில்லை. அவள் தனது கம்பத்தை உயர்த்தினாள். அவர்கள் தூக்கத்தில் விழித்தெழாமல் இருக்க வேண்டும். ஃபானா மெதுவாக கேட்டாள். நீ என்ன செய்யப் போகிறாய்? மெரிவெதரின் குரல் உறுதியானது. அவர்களுக்கும் அதே கருணையை தருகிறேன். ஒரு மாய அலை கோட்டையெங்கும் பரவியது. மென்மையாக, அமைதியாக. அரண்மனையில் வேலைக்காரர்கள் நடுவில் நின்றபடி உறைந்தனர். பின்னர் உறக்கத்தில் சாய்ந்தனர். காவலர்கள் சுவர்களில் சாய்ந்து கண்களை மூடினர். கோபுரத்திற்கு ஓடிக்கொண்டிருந்த ராஜாவும் ராணியும் கூட திடீரென உறக்கத்தில் விழுந்தனர். வெளியே முழு ராஜ்யமும் அமைதியாகியது. அவள் உறங்கும் வரை மெரிவெதர் மெதுவாக சொன்னாள். அவர்களும் உறங்கட்டும். ஃப்ளோரா ஆரோராவை பார்த்தாள். அவள் ஒருபோதும் விழிக்காவிட்டால்? மெரிவெதர் பதில் சொல்லவில்லை. நாட்கள் கடந்தன. மாதங்கள் கடந்தன. ஆண்டுகள் சென்றன. அரண்மனை முழுவதும் முள்ளும் மலர்களும் சூழ்ந்தது. யாரும் உள்ளே செல்ல துணியவில்லை. தூரத்தில் பிலிப் தேடிக் கொண்டிருந்தான். காடுகள் வழியாக, மலைகள் தாண்டி. பல ஆண்டுகள்.
அவன் விளக்க முடியாத ஒரு நம்பிக்கையால் ஏற்கப்பட்டான். அவள் எங்கேயோ இருக்கிறார் என்று எனக்கு தெரியும் என்று அவன் முணுமுணுத்தான். அவன் சோர்வாகவும் துக்கமாகவும் இருந்தான். ஆனால் அவனின் நம்பிக்கை சோரவில்லை. நான் அவளை கண்டுபிடிப்பேன், நிச்சயம் என்றான். ஒரு நாள் 3 தேவதைகள் அவனை சந்தித்தனர். அவர்கள் ஆரோராவின் கதையை சொன்னார்கள். அவன் உடனே அரண்மனைக்கு ஓடினான். அப்போது இருண்ட நிழல்கள் அவனை சூழ்ந்தன. அவன் எதிர்பார்க்கும் முன்னே முள்கள் சங்கிலிகளைப் போல அவனை பிடித்தன. மாலெஃபிசென்ட் இருளில் வெளிவந்தாள். இவ்வளவு பிடிவாதமா என்று அவள் சிரித்தாள். பிலிப் போராடினான். அவள் எங்கே என்று கத்தினான். மாலெஃபிசென்ட் மெதுவாக சுற்றினாள். உறங்குகிறாள். அவனது இதயம் இறங்கியது. நீ அவளுக்கு என்ன செய்தாய்? அவள் சிரித்தாள். நான் வாக்குறுதி கொடுத்ததையே செய்தேன். நான் அவளை கண்டுபிடிப்பேன் என்று பிலிப் சொன்னான். நீ செய்ய முடியாது என்று அவள் குளிர்ச்சியாக சொன்னாள். ஆனால் மேலே 3 சிறிய ஒளிகள் மின்னின. ஃப்ளோரா, ஃபானா, மெரிவெதர். நாம் தாமதிக்கவில்லை என்று ஃப்ளோரா சொன்னாள். ஒரு ஒளி வெடிப்பு. சங்கிலிகள் உடைந்தன. இளவரசி என்று ஃபானா ஆரம்பித்தாள். எனக்கு தெரியும் என்று பிலிப் சொன்னான். மெரிவெதர் அவனுக்கு ஒளிரும் கேடயத்தை கொடுத்தாள். நீ அவளிடம் செல்ல வேண்டும். நான் செல்வேன் என்று பிலிப் சொன்னான். வானம் இருண்டது. நிலம் அதிர்ந்தது. மாலெஃபிசென்ட் மீண்டும் எழுந்தாள். ஒரு டிராகனாக மாறினாள். பெரிய இறக்கைகள் காற்றை கிழித்தன. தீ அவளின் வாயிலிருந்து பாய்ந்தது. பிலிப் உறுதியாக நின்றான். அவளுக்காக என்று முணுமுணுத்தான். அவன் அசையவில்லை. ஏனென்றால் காதல் அவன் பாதையை ஏற்கனவே தேர்ந்தெடுத்தது. போர் நடந்தது. இறுதியில் அமைதி. மாலெஃபிசென்ட் மறைந்தாள். பிலிப் கோட்டைக்குள் ஓடினான். அமைதியான நடைபாதைகள் வழியாக. இறுதியில் அவளை பார்த்தான். ஆரோரா. அமைதியாக, கனவில் இருப்பது போல. நான் உன்னை கண்டுபிடித்தேன் என்று அவன் சொன்னான். அவன் அவள் கையை பிடித்தான். நான் சொன்னேன் அல்லவா, நான் கண்டுபிடிப்பேன் என்று. அவனது குரல் உடைந்தது. நான் எப்போதும் உன்னை கண்டுபிடிப்பேன். அவன் அவளை முத்தமிட்டான். ஒரு நொடிக்கு எதுவும் இல்லை. பிறகு ஒரு மூச்சு, ஒரு அசைவு. ஆரோராவின் கண்கள் திறந்தன. பிலிப் என்று சொன்னாள். அவன் சிரித்தான். கண்ணீர் வழிந்தது. யாம், நான் இங்கே இருக்கிறேன் என்றான். ஒளி திரும்பியது. கோட்டை விழித்தது. ராஜ்யம் உயிர்த்தெழுந்தது. ராஜா அவளை அணைக்க, என் மகளே, நான் இங்கே இருக்கிறேன் என்றாள். ராணி கண்ணீர் விட்டாள். பிலிப் அமைதியாக பார்த்தான். ஆரோரா அவனை நோக்கி சிரித்தாள். ஒரு கனவாக அல்ல, ஒரு தொடக்கமாக. வெளியே சூரியன் உதித்தது. பொன்னிறத்தில், முடிவில்லாமல். இனி எதுவும் அதனை தடுக்கவில்லை. பிறகு ஆரோராவும் பிலிப்பும் அரண்மனையில் பெரிய திருமணத்தில் இணைந்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர், நடனமாடினர். முழு அரண்மனையும் மகிழ்ச்சியில் மூழ்கியது. வானமும் அவர்களை ஆசிர்வதித்தது. இப்படியே காதல் விதியை எதிர்க்கவில்லை, அதை தாங்கியது. இறுதியில் அது வென்றது.